Hello students, welcome to BE Math Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது functions of several variableல Jacobians யூஸ் பண்ணி sum எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப important university question. Sum என்னன்னு பார்த்தீங்கன்னா if u is equal to 2xy v is equal to x square minus y square and x is equal to r cos theta, y is equal to r sin theta. Evaluate dou u by evaluate dou of u comma v divided by dou of r comma theta without actual substitution. இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற sum solution. sumல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா dou of u comma v divided by dou of r comma theta கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து Jacobian of u comma v divided by r comma theta. ஆக்சுவலி நமக்கு பாருங்க இது ஃபார்முலா நமக்கு இதுக்கு இப்படி கொடுத்தா என்ன எழுதுவோம், டிட்டர்மினன்ட் போட்டு dou u by dou r dou u by dou theta dou v by dou r dou v by dou theta ன்னு எழுதுவோம். ஆனால் இங்கே அப்படி எழுத முடியாது. ஏன்னா இது எப்படி நம்ம எழுதுவோம்னா u and v is a function of r and thetaன்னு இருந்தால் அந்த மாதிரி டைரெக்டாக எழுதுவோம். ஆனால் சம்மில் பாருங்கள் u and v is a function of x and yல இருக்குது. x and y is a function of r and thetaன்னு இருக்குது. அப்போது இதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டால் டைரெக்டாக ஃபார்முலா எழுத முடியாது. செயின் ரூல் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கு. அல்லது அதை பேர் வந்து ப்ராப்பர்ட்டி 2ன்னு படித்தோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி 2வை அப்ளை பண்ணலாம். தட் இஸ் dou of u comma v divided by dou of x comma y into dou of x comma y divided by dou of r comma theta. இந்த மாதிரி செயின் ரூல் யூஸ் பண்ணி தான் இதுக்கு ஃபார்முலா போட முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. இதுக்கு ஆக்சுவலி நம்ம டைரெக்டாக இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன எழுதுவோன்னு கேட்டானா டிட்டர்மினன்ட் ஆஃப் dou u by dou r dou u by dou theta dou v by dou r dou v by dou theta இப்படி இருந்தால் ஆக்சுவலி இப்படி தான் எழுதணும். ஆனால் இந்த சம்மில் அப்படி எழுத முடியாது. செயின் ரூல் இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி 2ன்னு சொல்கிற ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண முடியும். ஏன் இப்படி எழுத முடியாது அப்படின்னு கேட்டால் இது எப்போ எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா u and v is a function of r and thetaவாக இருந்தால் தான் இப்படி எழுத முடியும். ஆனால் u and v is a function of x and yல இருக்குது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா u and v is a function of x and y and x and y is a function of r and thetaன்னு இருக்கப்போ செயின் ரூல் தான் நம்மளால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி போட முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம சம்ம பார்க்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு dou u by dou x, அடுத்தது dou u by dou y, நெக்ஸ்ட்டு dou v by dou x dou v by dou y into same thing determinant of second one dou x by dou r dou x by dou theta dou y by dou r dou y by dou theta. இதுதான் ஃபார்முலா. இப்போது இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு என்ன போட்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை எழுதலாம். u எழுதுகிறேன் 2xy and v x square minus y square. இப்போ எனக்கு uலேருந்து என்ன தேவை, dou u by dou x, அடுத்தது dou u by
டோ ஒய் தேவை. ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் தேவை. அப்போ ஃபஸ்ட்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது 2y கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை பண்ணால் 1. சேம் திங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது 2x கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை பண்ணால் 1. அடுத்தது டோ வி பை டோ எக்ஸ், டோ வி பை டோ ஒய் சேம் திங். டோ வி பை டோ எக்ஸ் பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். அப்போது எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணால் 2x, எக்ஸ் பவர் n ஃபார்முலா, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஒய் ஸ்கொயர்டு வந்து கான்ஸ்டன்ட்டு, அது 0 ஆகிடும். அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது எக்ஸு கான்ஸ்டன்ட்டு 0, ஒயில் ஆல்ரெடி மைனஸ் சைன் இருக்குது, அது அப்படியே போட்டுக்கிட்டேன். சேம் ஃபார்முலா எக்ஸ் பவர் n பண்ணால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, அதாவது 2y. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவைப்படுது? எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. எக்ஸில் என்ன தேவை? டோ எக்ஸ் பை டோ ஆர் அண்ட் டோ எக்ஸ் பை டோ தீட்டா தேவை. அதே மாதிரி ஒய்யில் டோ ஒய் பை டோ ஆர், டோ ஒய் பை டோ தீட்டா. ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணும்போது காஸ் தீட்டா கான்ஸ்டன்ட்டு, ஆரை பண்ணால் 1. வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணும்போது ஆர் கான்ஸ்டன்ட்டு, காஸ் தீட்டாவை பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. சேம் திங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணும்போது சைன் தீட்டா கான்ஸ்டன்ட்டு, ஆரை பண்ணால் 1. டோ ஒய் பை டோ தீட்டா பண்ணும்போது ஆர் கான்ஸ்டன்ட்டு, சைன் தீட்டாவை பண்ணால் காஸ் தீட்டா. இப்போ இது எல்லாவோட வேல்யூஸையும் கொண்டு போய் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். u, v divided by r, theta is equal to first வந்து dou u by dou x, அதாவது 2y. அடுத்தது dou u by dou y, 2x. அடுத்தது dou v by dou x, 2x. அடுத்தது minus 2y, that is determinant of into next இன்னொரு டிட்டர்மினன்ட் இருக்குது. டோ எக்ஸ் பை டோ ஆர் காஸ் தீட்டா, டோ எக்ஸ் பை டோ தீட்டா மைனஸ் ஆர் சைன் தீட்டா. சிமிலர்லி சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். minus plus into minus minus 2 into 2 4 y into y y squared. அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், நம்மளுக்கெல்லாம் தெரியும் determinant of AB CD is equal to AD minus CBங்கிறது தான் ஃபார்முலா. அப்போது நடுவில் மைனஸ் 4x squared into, அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணால் ஆர் cos square theta minus already formula ஒரு minus, அப்புறம் உள்ள ஒரு minus இருக்குது. ஸோ minus into minus plus r sin square theta. ஸோ which is equal to, இது ரெண்டுத்துலையுமே என்ன காமனாக இருக்குது? மைனஸ் காமனாக இருக்குது. அப்போ மைனஸ் 4 காமனாக இருக்குது. அது வெளியில் எடுத்துட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு, இது ரெண்டுத்துலேயும் ஆர் காமனாக இருக்குது. அதே மாதிரி cos square theta plus sin square theta, which is equal to minus 4x squared plus y squared into r. cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ நான் அதை அப்படியே வச்சுட்டேன். which is equal to minus 4r into x squared plus y squaredன்னு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன இன்னும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு x is equal to இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, r cos theta and y equal to r sin theta. இதில் x squared போட்டோன்னா r squared cos squared theta. Similarly y squared போட்டால் r squared sin squared theta. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் x squared plus y squared equal to r squared cos squared theta plus r squared sin squared theta.
which is equal to r squared காமனாக எடுத்துட்டோன்னா cos squared theta plus sin squared theta. நமக்கு எல்லாம் தெரியும் cos squared plus sin squared is equal to 1. அப்போ வெறும் r squared தான் வரும். ஸோ x squared plus y squared ஓட வேல்யூ என்னது r squared. அதை கொண்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ which is equal to minus 4 into r squared into r, that is minus 4r cube. ஸோ நம்மளோட ஃபைனல் வேல்யூ என்னது minus 4r cube. Thank you students.